குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரேமா. ஜோராவா படிக்கலாம் வா, தேர்வில் வெற்றி பெறலாம் வா. டெட் பேப்பர் 1 and 2 ஸ்பெஷல் டெட் டீச்சர்ஸ்க்கும் உதவும், எஸ்டிடி டிஎன்பிஎஸ்சிக்கு கூட உதவும். லைன் பை லைன் எடுக்கப்பட்ட கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். ரிப்பீட்டடாக இந்த வீடியோஸை போட்டு பாருங்கள், நிறையா மார்க்கு ஸ்கோர் பண்ணுங்கள். இது 6th டேர்ம் 1ல் யூனிட் 3 நம்ம புது யூனிட்டுக்கு போகிறோம். பார்ட் 1 யூனிட் 3யோட பார்ட் 1 வீடியோ. சமூக அறிவியலேருந்து எடுக்கப்பட்ட கொஷின்ஸ். சிந்துவெளி நாகரிகம், லெசன் நேம் சிந்துவெளி நாகரிகம். ஃபஸ்ட்டு காலக்கோடு பார்க்கலாம். மெசபடோமியாவின் நாகரிகம் கிமு பொது ஆண்டிற்கு முன் 3500 to 2000 ஆண்டுகள் வரை. சிந்துவெளி நாகரிகம் கிமு பொது ஆண்டிற்கு முன் 3300 to 1900 ஆண்டுகள் வரை. எகிப்து நாகரிகம் கிமு பொது ஆண்டிற்கு முன் 3100 to 1100 ஆண்டுகள் வரை. எகிப்து நாகரிகம் கிமு பொது ஆண்டிற்கு முன் 3100 to 1100 ஆண்டுகள் வரை. சீன நாகரிகம் கிமு பொது ஆண்டிற்கு முன் 1700 to 1122 ஆண்டுகள் வரை. சீன நாகரிகம் கிமு பொது ஆண்டிற்கு முன் 1700 to 1122 ஆண்டுகள் வரை. தொடக்க காலத்தில் மனிதர்கள் குழுக்களாக வாழ்ந்ததன் மூலம் என்ன உருவானுச்சுன்னா சமுதாயம். தொடக்க காலத்தில் குழுக்களாக வாழ்ந்ததன் மூலம், மனிதர்கள் குழுக்களாக வாழ்ந்ததன் மூலம் சமுதாயம். குடியேற்றங்கள். மனிதர்கள் தொடக்க காலத்தில் தங்களுடைய குடியேற்றங்களாக தேர்ந்தெடுத்த பகுதி எது? நதிக்கரை. நதிக்கரை. தொடக்க காலத்தில் மனிதர்கள் தாங்கள் வாழ்வதற்கு ஏற்ற குடியேற்றங்களாக தேர்ந்தெடுத்த பகுதி நதிக்கரை. குழுக்களாக வாழ்ந்ததன் மூலம் சமுதாயம் உருவாச்சு. அதே மாதிரி அவங்க குடியேற்றங்களாக தேர்ந்தெடுத்த பகுதி எதுனா நதிக்கரை. தொடக்க காலத்தில் மனிதர்கள் போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகள் நதிக்கரை. தொடக்க காலத்தில் போக்குவரத்திற்கு ஏற்ற வழிகளாக இருந்தவை எவை? நதிக்கரை. ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் தன்னுடைய நூலில் விவரித்தவர் யார்னா சார்லஸ் மேசன். அதை தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை ஃபஸ்ட்டு விவரித்தவர் சார்லஸ் மேசன். சார்லஸ் மேசன் பாகிஸ்தானில் சார்லஸ் மேசன் பாகிஸ்தானில் இருக்கிற தற்போது இந்தியாவில் எந்த இடத்துல இவங்க சார்லஸ் மேசன் பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் பார்வையிட்ட போது எதை கண்டார்? வடமேற்கு இந்தியாவில் பார்வையிட்ட போது என்ன கண்டார்னா செங்கல் திட்டுக்கள். சார்லஸ் மேசன் பாகிஸ்தானில் எதை கண்டார்? செங்கல் திட்டுக்கள். செங்கற்கோட்டை எதன் மீது கட்டப்பட்டுள்ளதாக சார்லஸ் மேசன் கூறினார்? செங்கற்கோட்டை எதன் மீது கட்டப்பட்டுள்ளதாக சார்லஸ் மேசன் கூறினார்? மலையின் மீது. அந்த செங்கற்கோட்டை எதன் மீது கட்டப்பட்டுருந்துச்சுன்னா மலையின் மீதான். ஹரப்பா நாகரிகத்தின் முதல் வரலாற்று ஆதாரம் என்னதுன்னா செங்கற்கோட்டை. ஹரப்பா நாகரிகத்தின் முதல் வரலாற்று ஆதாரம் செங்கற்கோட்டை. லாகூர் டு கராச்சி ரயில் பாதை அமைச்ச ஆண்டு எது? 1856. லாகூர் டு கராச்சி ரயில் பாதை அமைத்த ஆண்டு 1856. ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய போது கிடைத்தவை சுட்ட செங்கற்கள். இந்த லாகூர் டு கராச்சி ரயில் பாதை அமைக்கும் போது நிலத்தை தோண்டினாங்க. அப்போ என்ன அங்கே நிலத்தை தோண்டிய போது கிடைத்தவை எது? சுட்ட செங்கற்கள். ரயில் பாதை இடை. நம்ம இப்போ கல் போட்டு வச்சுருக்காங்கள்ல ரயில் பாதை இடையிலையும், அப்பயும் அதில் என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா சுட்ட செங்கற்கள் இருந்தன. ரயில் பாதை இடையிலும் சுட்ட செங்கற்கள் இருந்தன. ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதரோ அகழ்வாழ்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு எது? 1920. ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதரோ நாகரிகத்தை அகழ்வாழ்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு 1920.
20. இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் படிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 15 கொஷின்லேருந்து ஒரு கொஷின் வந்து கேட்குறோம், அதோடைய ஆன்சரை கமெண்ட்டில் நீங்கள் பதிவிடுங்க. குழுக்களாக வாழ்ந்ததன் மூலம் என்ன உருவாச்சு, அதோடைய ஆன்சரை கமெண்ட்டில் பதிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.